மலைகளின் தலைமை வானம், சோலைகளின் தலைமை நிலம் என்பது போல இப்பொன்னான நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் நம் கொங்கு வேளாளர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்டின் தலைவர் திரு டாக்டர் ஆர் குமாரசாமி ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திரு நாகராஜன் அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர் நம்முடைய முன்னாள் மாணவர் சதாசிவம் அவர்களுக்கும் முதல்வர்கள், ஆசிரியைகள், மற்ற பணியாளர்கள், விருந்தினர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு நாகராஜ் அவர்களை பற்றி சில வரிகள். நாகராஜ் அவர்கள் ஒருமுறை சென்னையில் நடந்த விழா ஒன்றுக்கு முறையான அழைப்புதல் கொடுக்கப்பட்டு தன்னுடைய நண்பர்களுடன் அந்த நிகழ்ச்சிக்கு போறார். அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய நண்பர்கள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் திரு நாகராஜ் அவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் நாகரீகமான டீசெண்டான உடை அணியவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய ட்ரெஸ் கோட் ஒத்து வராது என்று தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கட்டி இருந்த உடை வேஷ்டி. அந்த நிகழ்ச்சிக்கு பேண்ட் ஷர்ட் போட்டவர்கள் மட்டுமே தான் அனுமதிக்கப்பட்டார்கள். இவர் வேட்டி கட்டியிருந்த காரணத்தினால் தமிழகத்தின் தலைநகரில் சென்னையில் முறையான அழைப்புதல் பெற்றும் இவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அந்த அவமதிப்பை தனக்கு ஏற்பட்ட அவமதிப்பாக எடுத்துக் கொள்ளாமல் வேட்டி கட்டுகின்ற அனைவருக்கும் ஏற்பட்ட அவமதிப்பாக கருதி அந்த வேட்டிக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். தன்னுடைய அவமதிப்பை ஒரு மரியாதைக்குரிய பொருளாக மாற்றியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் நாகராஜ் அவர்கள். அதுதான் சல்யூட் ராமராஜுக்கு சல்யூட் அந்த விளம்பரம். ஒரு பழக்கத்தை நாம தொடர்ந்து கை கொள்ளணும் அப்படின்னா அந்த பழக்கம் நமக்கு ஒரு இனிமையை கொடுக்கணும், அல்லது அது துக்கம் இல்லாமையாச்சு இருக்கணும். நிறைய பேர் வேட்டி கட்டுவதற்கு சங்கடப்படுவதே அது இடுப்பிலிருந்து எப்ப வேணாலும் நழுவி விழுந்துடும். இந்த வேட்டி இடுப்பிலிருந்து நழுவுறது இன்று நேற்றைய பிரச்சனை இல்லை, இது ஆயிரக்கணக்கான வருஷத்த பிரச்சனை. ஏன்னா திருவள்ளுவர் காலத்திலேயே இருந்திருக்குது. அதனாலதான் அவரு உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஏன்னா திருவள்ளுவர் அப்படி ஒரு திருக்குறளை எழுத போறதில்லை. அதற்கு ஒரு வழியாகத்தான் வேட்டி கட்டுறது ஒரு கௌரவமா இருந்தாலும் வேட்டி இடுப்பிலிருந்து அவிழ்ந்துருச்சுன்னா அது ஒரு மான பிரச்சனை ஆயிடும். அந்த மான பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் அவர் கொண்டு வந்தது கட்டிக்கோ ஒட்டிக்கோ. அடுத்தது, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் ஒரு மருத்துவ கருத்தரங்கம் நடந்தது. அதுல டிவிஎஸ் கம்பெனியினுடைய சேர்மன் திரு வேணு சீனிவாசன் அவர்கள் இதே போல ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப அவர் சொன்னார், அவருடைய தந்தையார் டிவி சுந்தரமையங்கார் தொழில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் என்று எங்களுக்கு சொன்னார். ஒரு மருத்துவருக்கு ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யணும், அதை 7 ரூபாய் அல்லது 8 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா வாங்குறவங்க அது 10 ரூபாய் இருக்குமோ அப்படின்னு நினைக்கணுமா. ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு உற்பத்தி செய்து அதை 7-8 ரூபாய்க்கு வித்தா வாங்குறவங்க அதனுடைய மதிப்பு 10 ரூபாய்க்கு இருக்குமோ அப்படின்னு நினைக்கணும். அந்த யுத்தியை நீங்கள் ராம்ராஜ் காட்டன் கடைகளில் இன்றும் நிதர்சனமாக காணலாம்.
அடுத்து, அதாவது செல்வத்திற்கு கதி 3 தான். ஒருவரிடம் இருக்கின்ற செல்வத்திற்கு 3 கதிதான். இதை குறித்து ஒரு அழகான சமஸ்கிருத ஸ்லோகம். தானம் போகோ நாசக திஸ்ரோ கதையோ வித்தஸ்ய ந ததாதி ந புங்தே தஸ்ய த்ரியா கதிர் பவதி. அதாவது கதி 3 தான். ஒன்று, அந்த செல்வத்தை நல்ல வழியில் தர்ம காரியங்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அடுத்தது, தானும் தன்னை சார்ந்தவர்களும் அதை அனுபவிக்கணும். இந்த 2ம் பண்ணலினா அது நாசமாயி கண்டவன் சாப்பிட்டு போயிடுவான். எங்களுடைய ஃபவுண்டர்கள் இந்த இதில் முதலை தேர்ந்தெடுத்தார்கள். முதல் தானம். தானத்தை தேர்ந்தெடுத்ததன் விளைவுதான் இன்று ஆலமரமாய் வளர்ந்து நிற்கும் இந்த கொங்கு கல்வி நிறுவனங்கள். இதையே திருவள்ளுவர் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படிங்கிறார். வேளாண்மை அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரை குறிக்கும் சொல்லல்ல. வேளாண்மை என்பது பரோபகாரம், மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் வேளாண்மை. அதையேதான் ஏலாதியில வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படிங்க. அதே போல எங்களுடைய நிறுவனர்கள், எங்களுடைய முன்னோர்கள் தான் முயற்சி செய்து ஈட்டிய பொருளை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் ஏற்பட்டதுதான் இந்த கொங்கு வெள்ளாளர் கல்வி அறக்கட்டளை. நம்ம ஒரு பாடல் அடிக்கடி கேட்டிருப்போம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பு தயை கொடை இம்மூன்றும் பிறவி குணம். அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், நம்ம கையெழுத்து போடுறதாகட்டும், நம்ம ஒரு படம் வரைவதாகட்டும், அதை நாம் தொடர்ந்து செய்யறப்ப அது நமக்கு கைகூடிடும். செந்தமிழும் நாப்பழக்கம், பேச பேச பேச்சு வரும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம் அப்படின்னா நடக்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கை முறை ஸ்டைல். இது இது எல்லாம் ஒருவன் பயிற்சியினால் பெற முடியும். ஆனால் 3 விஷயங்களை ஒருவன் பயிற்சியினால் பெற முடியாது. ஒன்று நட்பு, 2வது தயை, 3வது கொடை. நட்பு தயை கொடை இம்மூன்றும் பிறவி குணம். இது போன ஜென்மத்தில ஒரு சில நல்ல காரியங்கள் செய்தால்தான் இந்த 3ம் வரும், பயிற்சியினால் வராது. போன ஜென்ம புண்ணியம் செய்த எங்கள் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிறுவனம். ஒரு மகாபாரதத்தில் சிம்ஹாவலோகனம் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம். ஒரு நிறுவனம் தொடர்ந்து நல்லா நடக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துல நடக்கிற விஷயங்களை தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும். நம்ம அடிப்படையில காட்டுக்கு ராஜா சிங்கம், ஆனா புலி சிங்கத்தை விட வலிமையானது. தனிப்பட்ட முறையில புலி மிகவும் வலிமையானது. ஆனா நாம சிங்கத்தை தான் காட்டுக்கு ராஜா, மிருகராஜா, வனராஜா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சிங்கத்தினுடைய சிறப்பு என்னன்னா, சிங்கம் எப்பவுமே சிங்கிளா வராது. சிங்கம் எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அதே போல சிங்கம் எப்பொழுதுமே தன்னை விட பெரிய விலங்கத்தை அடிக்கும். யானை, காட்டெருமை, இந்த மாதிரி தன்னை விட பெரிய விலங்கத்தை அடிக்கும். அதுக்கு மேல புலி எப்பொழுதுமே பதுங்கித்தான் பாய். ஆனா
அது மறைவான இடத்துல வாழும். சிங்கம் சமவெளியில் ஒரு கர்ஜனையோட வாழும். இத ஒரு நிர்வாகத்துக்கு, ஒரு கல்வி நிறுவனத்திற்கு, தனிப்பட்ட முறையில் ஒருவன் கல்வி கற்பதற்கு சிம்ஹாவலோகன நாயம் அப்படிங்கிறது இருக்கு. சிங்கத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிங்கம் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தன்னை சுத்தியும் பின்னாடி பார்க்கும், என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த சிம்ஹாவலோகன நாயம் அப்படின்னா, நம்ம ஒரு நிறுவனம் நடத்துறோம் அல்லது நாம படிக்கிறோம், நாம் ஏதோ ஒன்று பண்றோம், மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். மாணவர்களா இருந்தால் படிப்பதை ரிவைஸ் பண்ணி பார்க்கிறது. ஒரு நிறுவனமாக இருந்தால் இதுவரைக்கும் நடந்தது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சிங்கம் சுற்றும் முற்றும் பின்னால் பார்ப்பது போல. சிம்ஹ அப்படின்னா சிங்கம், அவலோகனம் அப்படின்னா பின்னோக்கி பார்த்த. அதைத்தான் எங்கள் முன்னோர்கள், எங்களுடைய ஃபவுண்டர்கள் மாதம் மாதம் ரிவ்யூ மீட்டிங், ட்ரஸ்ட் மீட்டிங், இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குது, இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதை ஒரு திட்டமிடலாக வைத்திருக்கிறார்கள். இந்த ட்ரஸ்டினுடைய ஒரு வெற்றிக்கு காரணம் அந்த சிம்ஹாவலோகன நியாயம். இன்று இந்த நேரத்தில் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த எங்களுடைய நிறுவனர்கள், எங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்து, உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.